இயேசுவின் பொறுமையை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையை இஸ்ரேல் மக்களுக்கு புரிய வைக்க அவர்கள் வழியிலேயே சென்று படிப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு. முதலில் மக்களின் அத்தியாவசிய தேவையை புரிந்து உணவு வழங்குகிறார். பிறகு அவர்களே அந்த உணவை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர் இதைவிட மேலானது இருக்கிறது என்கிறார். மோசேயின் மன்னாவும் இப்பொழுது உண்ட உணவும் உங்களுக்கு நிலை வாழ்வை தராது, மீண்டும் பசியெடுக்கும். நான் தரும் இந்த உணவை உண்டால் பசியே இராது. இதை சொன்னவுடன் அவர்கள், அப்படின்னா அந்த உணவை கொடுங்கள் என்கிறார்கள். அந்த உணவு வானிலிருந்து வந்த உணவு என்கிறார். அவர்கள் மனதை நன்கு தயார் செய்த பிறகே கடைசியாக வாழ்வு தரும் அந்த உணவு நானே என்கிறார். உண்மையை உடைக்கிறார். அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள், நம்புகிறார்கள். பெற்றோர்களாகிய நாம் பிள்ளை வளர்ப்பில் இதே யுக்தியை தான் கடைபிடிக்க வேண்டும். பொறுமை அவசியம்.